தமிழ் சினிமாவில் பல ஆக்ஷன் படங்களை கொடுத்துள்ள இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் அப்போது எம்ஜிஆர் ஆட்சியை விமர்சித்து ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்திற்கு கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியுள்ளார். இந்த படம் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் எம்ஜிஆர் எஸ்ஏசியை நேரில் அழைத்து சந்தித்துள்ளார். விஜயகாந்த் நடிப்பில் பல ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர். தளபதி விஜயின் அப்பாவான இவர் கடந்த 1987ஆம் ஆண்டு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். நீதிக்கு தண்டனை என்ற பெயரில் வெளியான இந்த படத்தில் ராதிகா, நிழல்கள் ரவி, செந்தாமரை, சரண்ராஜ், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். MS விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். கிராமத்தில் டாக்டராக இருக்கும் நிழல்கள் ரவி பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் செந்தாமரை அடித்த ஒரு ஆளுக்கு வைத்தியம் பார்க்க அவரை கொன்றுவிட்டு பழையை நிழல்கள் ரவி மீது போட்டு விடுவார். இதனால் அவர் ஜெயிலுக்கு போய்விடும் நிலையில் இதற்கு நியாயம் கேட்டு ராதிகா குழந்தையுடன் போலீஸ் ஸ்டேஷன் போக அந்த போலீஸ் குழந்தையை கொன்று விடுவார். இறந்த குழந்தையை தூக்கி கொண்டு ராதிகா அமைச்சரிடம் செல்வார். அமைச்சர் சரண்ராஜ் நல்லவர் போல் நடித்து குழந்தையின் உடலை புதைத்துவிட்டு ராதிகாவை பலாத்காரம் செய்து விடுவார். இதை அறிந்த MLA ரவிச்சந்திரன் மனைவியான ஸ்ரீவித்யா இந்த கேஸை கையில் எடுத்துக்கொண்டு வாதாடுவார். இதில் ராதிகா குழந்தையை கொன்றுவிட்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக முத்திரை குத்தி அவரை சிறைக்கு அனுப்பிவிடுவார்கள். இதனால் அடுத்து என்ன நடக்கும் என்பதுதான் இந்த படத்தின் கதை. கலைஞரின் கதை வசனத்தில் வெளியான இந்த படம் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் நமக்கு ஆபத்து வரும் என்று நம்பி எஸ்ஏசி திமுகவில் இணைய தயாரான போது எம்ஜிஆரிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. இது குறித்து அவர் கலைஞரிடம் சொல்ல போய் பேசிட்டு வாங்க, தைரியமாக பேசுங்க என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார். அதன்படி எம்ஜிஆரை சந்திக்க எஸ்ஏசி சென்றுள்ளார். அப்போது அவருக்கு பின்னால் வந்த அனைவரும் எம்ஜிஆரை சந்தித்து விட்டு செல்ல இவருக்கு அழைப்பு வரவே இல்லையாம். இதனால் பிரச்சனை பெரிதாகும் என்று நினைத்த எஸ்ஏசி அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க எம்ஜிஆர் அப்போது அவரை அழைத்துள்ளார். உள்ளே சென்ற எஸ்ஏசியிடம் உங்கள் நீதிக்கு தண்டனை படம் 5 முறை பார்த்தேன், இந்த மாதிரி படங்கள் வர வேண்டும் என்று கூறியிருக்கிறாராம். எம்ஜிஆரின் வார்த்தைகளை கேட்ட எஸ்ஏசி சந்தோஷம் அடைந்தாலும் உள்ளுக்குள் சற்று பயத்துடன் இருந்துள்ளார். அதன் பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸுக்கு நீங்கள் வருடத்துக்கு 2 படம் பண்ணுங்க, ஒன்லைன் நானே சொல்கிறேன், அதை வைத்து டெவலப் பண்ணுங்க என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு எம்ஜிஆர் இறந்துவிட இந்த வாய்ப்பும் கை நழுவி போனது. அந்த டைமில் பீக்கில் இருந்த எஸ்ஏசி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் எஸ்ஏசி ஒரு சின்ன இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் ரஜினி, கமல், முக்கியமாக சொல்ல போனால் விஜயகாந்தோட கெரியரில் கிட்டத்தட்ட பல படங்களை இயக்கியிருக்காரு. அந்த டைமில் பீக்கில் இருந்த எஸ். ஏ. சந்திரசேகர் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். தன்னோட மகனை எப்படியாவது ஒரு நல்ல நடிகனாக மாற்றணும்னு சொல்லி அவர் படாத கஷ்டமே இல்லை. அதற்காகவே பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டியன் சொல்லி ஒரு படத்தை பண்ணார். அந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக நம்ம கேப்டன் விஜயகாந்தும் வந்திருப்பார். கெஸ்ட் ரோலாக வந்ததை தாண்டி விஜய் அந்த படத்தில் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணது நம்ம கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லலாம். தனக்கு வாழ்க்கை கொடுத்தவருக்காக அவர் மகனுடைய வாழ்க்கையை நம்ம டெவலப் பண்ணோன்ட்டு கேப்டன் செஞ்ச மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அந்த படத்தில் காணலாம். எஸ். ஏ. சந்திரசேகரை போல ஒரு நல்ல ஒரு டேரக்டர் இப்பவும் தமிழ் சினிமா போட்டுட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.